உன்னிடத்துல நான் போராடி வந்தேன். சரியா? என்னோட பொருளையும் நான் வந்து காப்பாத்துறதுக்கு வந்தேன். புரியுதா இல்லையா? பொருளை காப்பாத்துறதுக்கு உண்டானது இருந்துச்சு. பேய் பிசாசு பில்லி சூனியத்தினால அது அப்படி ஆகல. பயப்பட வேண்டாம். உன் இடத்துல நான் காலை எடுத்து வச்சுட்டு வந்தேன். எந்த ஒரு விஷயமும் இல்ல. உன் இடத்துல ஒரு தகடு இருக்குன்னு சொன்னேன். அதை நான் வெளியே ஏத்தி விட்டேன். என்னோட புகை அதனாலதான் நான் போட சொன்னேன். எந்த மாந்திரிக காரணம் நீ உன் இடத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா நீ வளர்க்கிற பொருள் அப்படி தெய்வம் தான் நிக்கும். லட்சுமி தான் அந்த இடத்துல நிக்கணும். மாடன் தான் அந்த இடத்துல நிக்கணும். வேற யாரும் நிக்கணும் அந்த இடத்துல? வரமாட்டாங்க. நீ தைரியமா அந்த இடத்துல இருக்கலாம். அந்த இடத்துக்கிட்ட நீ இப்ப வேற எது வரும்னு நினைக்க நம்ம நினைச்சுக்கிறது தான் அது. நான் வந்து இந்த இடத்துல ஆராய்ஞ்சு பார்த்த வர ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சு. அது வாசப்படியில தான் ஏறி வர அந்த தடத்துலதான். வேற எங்கேயுமே உள்ளுக்குள்ள வர முடியல. உன் இடம் தடம் ஏறி வரும்போதுதான் அந்த பொருளுக்கும் அந்த சேதம் வேற எதுக்கும் கிடையாது. அந்த தடம் தாண்டி வந்த இடம் மற்ற எதுவும் கிடையாது. சரியாயிடுச்சு. இனி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நல்லதா. இனி எது செஞ்சாலும் யோசிச்சு கேட்டு செய்யணும். எந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல கூட இதை வாங்கலாமா செய்யலாமான்னு கேட்டு செய்யணும். எதுக்குமே கால் வைக்கணும். செஞ்சாச்சு, தெரியாம செஞ்சாச்சு. அதுல வந்ததுக்கு மேலேயுமே செலவு பண்ணியாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுல நீங்க அந்த புகையை மட்டும் போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னாலே போதும். எல்லாமே கை கூட ஞாயிற்றுக்கிழமை போட்டீங்கன்னா போதும். முதல்ல மாடுவோட மாறுங்களுக்கு சாம்பிராணி புகை பிடிங்க. வெண்கடுகு ஏழுக்கு ஓமம் போட்டு மாறுங்களுக்கு சாம்பிராணி போகும். அது உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கும். கண் திருஷ்டி அதிகமா இருக்கும் இடத்துல. வேற எதுனாலையும் உன்ன இடத்துல பில்லி சூனியா காத்து கருப்பு செய்வன கோளாறு அது இது எதுவுமே கிடையாது. உனக்கு கண் திருஷ்டி. உன் கண் திருஷ்டிய உன்னோட எதிர்த்த வீட்டுக்காரவங்க தான். உனக்கு நேர எதிர்த்தான். எதிர்த்து உனக்கு நேரம் அனுப்பிச்சிடுவேன். வாசல் படிக்க நேரம் அனுப்பிச்சு. கண் திருஷ்டி அங்க இருந்துதான் அதிகம். அந்த சைடு தான் நான் வெளியே ஏற்றி விட்டுருக்கேன். திருஷ்டி மட்டும் சுத்தி போட்டீங்க. வேற எதுவுமே கிடையாது. இந்த சின்ன பையன் இந்த அளவுக்கு எடுத்து நடத்துறாங்க. புரியுதா இல்லையா? இந்த அளவுக்கு உன் அளவுக்கெல்லாம் யாரும் அந்த இடத்துல எடுத்து நடத்த மாட்டாங்க. உன் அளவுக்கெல்லாம் பயலுக்கு போட்டு போயிடுவாங்க போட்டி போறாங்க. இந்த அளவுக்கு இந்த குழந்தை எடுத்து நடத்துதுன்னா எந்த அளவுக்கு கண்டிச்சு எப்படி அதுதான் காரணம். பையனை இவ்வளவுதான் காரணம். அதுக்குதான் இப்ப நான் சொல்லிட்டேன். இதுக்குதான் நான் சொல்லிட்டேன். இதுதான் காரணம். நீங்க தைரியமா இருந்தா தான் அவங்க தைரியமா இருப்பாங்க. அவங்க தைரியமா வர மாட்டேங்குது. சரிங்களா? நான் இருங்க தாயத்து போட்டு விடுறேன். சரிங்களா? வளர்ச்சி இதுல இருந்தே ஆகும். இதுல இருந்தே ஆகும். பொறுமையா நான் சொல்ற டைம் வாங்கிக்கலாம். இப்ப வாங்க வேண்டாம்.